வணக்கம் உறவுகளே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் பரபரப்பான சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி செயற்குழு கூட்டத்தில் தென் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற அறிவிப்பை நாம் நேற்று பார்த்திருந்தோம். தற்பொழுது ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் அதிமுகவில் இணைய முடிய வாய்ப்பு இல்லை என்றால் அதிமுகவில் இருந்து 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையன் அவர்களை தான் அறிவிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களது பெயரை அறிவிக்கக்கூடாது என்பதற்கேற்ப தற்பொழுது திடீரென்று மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவின் தென் மாவட்ட எம்எல்ஏக்களும் தற்பொழுது தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவை பொறுத்தளவிற்கு வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணமே கோவை மண்டலத்தைச் சேர்ந்தவர், விசுவாசமாக இருப்பார் என்று கூறிதான் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்தார். ஆனால் அது அவருக்கே மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகவும் அதிமுகவை அப்படியே அவர் கைப்பற்றக்கூடிய சூழலும் ஏற்பட்டுவிட்டது. சசிகலா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை உருவானதன் காரணமாக அவர் சிறைக்கு சென்று 2 வாரத்திற்குள்ளாகவே அவருடைய அனைத்து பதவிகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறித்து அதிமுகவை கட்டமைப்புக்குள் உருவாக்கினார். தற்பொழுது 2019 இருந்து 2024 சுமார் 11 தேர்தல்களில் 10 தேர்தல்களில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்துவிடுவோம் என்று கூறி அதிமுக பங்கேற்கவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக நிற்கக்கூடாது, அவருக்கு பதிலாக செங்கோட்டையன் அவர்கள்தான் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும், தொண்டர்கள் அப்படிதான் வேலை செய்வார்கள், இல்லை என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் அடிமட்டத்தில் இறங்கி வேலை செய்வது மிக மிக கடினம், டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை உருவாகும், 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுகவின் வேட்பாளர் வெற்றியடைய வாய்ப்பு கூடும் என்ற தகவலும் இதன் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.